தூத்துக்குடி கந்துவட்டி கொடுமையால் விஷம் குடித்த புதிய புத்தூரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பொன்ராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மத்திய அரசுக்கு முதுகெலும்பே கிடையாது, தமிழகத்திற்கு பறந்து பறந்து வந்தால் மோடி ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கேள்வி. தூத்துக்குடி கந்துவட்டி கொடுமையால் விஷம் குடித்த புதிய புத்தூரை சேர்ந்த கட்டிட தொழிலாளி பொன்ராஜ் என்பவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். தூத்துக்குடி அருகே உள்ள புதியம்புத்தூர் கனிநகர் பகுதியை சேர்ந்தவர் பொன்ராஜ். கட்டிட தொழிலாளியான இவர் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பகுதியில் வட்டி தொழில் செய்து வரும் கந்துவட்டி நபரான சோடா என்கிற சிவாவிடம் அவசர தேவைக்காக 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். இந்நிலையில் இதற்காக வட்டி பணத்தை முறையாக செலுத்தியும் வட்டி வாங்கிய தொகைக்கு கூடுதலாக பணம் செலுத்தியும் உள்ளார். இந்நிலையில் கந்துவட்டி தொழில் செய்யும் சிவா கடந்த சில மாதங்களாக கட்டிட தொழிலாளி பொன்ராஜை மிரட்டி வந்ததுடன் வட்டி பணத்தை வாங்காவிட்டால் திருநெல்வேலியில் இருந்து ஆட்களை கூட்டி வந்து உன்னை அடித்து பணத்தை வாங்குவேன் என்று மிரட்டி தகராறு செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொன்ராஜ் சோடா என்ற சிவாவிடம் பணத்தை முழுவதுமாக கொடுத்து விடுகிறேன், அவகாசம் தாருங்கள் என கேட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த 5ஆம் தேதி பொன்ராஜுக்கு செல்போனில் தொடர்பு கொண்டு வட்டி பணம் இன்னும் 60,000 ரூபாய் பணம் தர வேண்டும், அதை உடனடியாக வழங்க வேண்டும், இல்லையென்றால் ஆளை வைத்து கொன்றுவிடுவேன் என மிரட்டியுள்ளார். மேலும் கடந்த 6ஆம் தேதி காலை பொன்ராஜ் கட்டிட வேலைக்கு செல்லும் போது அவரை வழிமறைத்த சிவா உடனடியாக பணத்தை கட்ட வேண்டும், இல்லையென்றால் இந்த ஊரில் இருக்க முடியாது என மிரட்டியுள்ளார். இதன் காரணமாக மன உளைச்சலுக்கு ஆளான கட்டிட தொழிலாளி பொன்ராஜ் கடந்த 5ஆம் தேதி வெளியே கடையில் பூச்சி மருந்தை வாங்கி குடித்துவிட்டு வாயில் நுரை தள்ளியபடி வீட்டிற்கு வந்து கீழே விழுந்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் உறவினர்கள் உடனடியாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த பொன்ராஜை ஒட்டப்பிடாரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ளனர். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி பொன்ராஜ் பரிதாபமாக இறந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து பொன்ராஜ் இறப்பிற்கு காரணமான கந்துவட்டி நபரான சோடா என்ற சிவாவை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொன்ராஜின் மனைவி தனலட்சுமி மற்றும் அவரது உறவினர்கள் புதியம்புத்தூர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் காவல்துறையினர் கந்துவட்டி நபர் சிவா மீது எந்தவித வழக்கும் பதிவு செய்யாமல் அவருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் கந்துவட்டி கும்பலின் அட்டகாசம் காரணமாக சாதாரண கூலி தொழிலாளர்கள் தொடர்ந்து பலியாகி வரும் சம்பவம் அதிர்ச்சி மற்றும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கந்துவட்டி கும்பலை ஒழிக்க மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. என்னோட அண்ணன் அவங்க மருந்து குடிச்சு இறக்குற அளவுக்கு தூண்டுதல் இது பண்ணிட்டாங்க. அவங்க இங்கே கந்தவட்டி கும்பலான அங்கே சோடாங்கிற சிவாவங்க எங்கள் அண்ணனை அங்கே துட்டு டார்ச்சர் பண்ணி ஒவ்வொரு விஷயத்துலையும் துட்டு வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி அவங்களுக்கு மட்டுமே கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்காங்க. அதுக்கு மேலே அவங்களால வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில் 40,000 கடைசியில் கொடுக்க வேண்டி இருந்திருக்கு. 1 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இந்த 1 லட்ச ரூபாவில் 2 வருஷம் கட்டியிருக்காங்க. அது கட்ட முடியாத சூழ்நிலையில் 60,000 ரூபா வட்டி கட்டி அடுத்த இதுக்கு போயிருக்காங்க. அந்த 60 திருப்பி 40,000 ரூபா இதுக்கு திருப்பி இங்கே 50,000 நீ வட்டி கொடுக்கணும், அப்படி கொடுக்க பட்சத்தில் உன்னையும் ஆளை வச்சு உன்னையும் வெட்டி கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இது 1 ஆட்டையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே இப்போ மருந்து குடிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னிட்டு கால் பண்ணி இப்படி பேசியும் ஆளை மிரட்டியிருக்காங்க. அது போக மறுநாள் காலையில் தொழிலுக்கு எங்கள் அண்ணன் கிளம்பும் போது வண்டியை மறித்து அவங்க துட்டு தரலன்னா சரி உன்னை உயிரோட விட மாட்டேன்னு மிரட்டியிருக்காங்க. இதை தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். மத்திய அரசுக்கு முதுகெலும்பே கிடையாது, தமிழகத்திற்கு பறந்து பறந்து வந்தால் மோடி ஆட்சியை பிடித்துவிட முடியுமா என அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் கேள்வி. தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதையை ஒழிக்க தவறிய திராவிட முன்னேற்றக் கழக அரசை கண்டித்து தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் தூத்துக்குடி பேருந்து நிலையம் முன்பு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான SP சண்முகநாதன் தலைமையில் ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன், மத்திய அரசுக்கு முதுகெலும்பே கிடையாது, தமிழகத்திற்கு மோடி பறந்து பறந்து வந்தாலும் ஆட்சியை பிடித்துவிட முடியுமா, அரிசி விலையை கூட்டிவிட்டீர்கள் என்ற அவர் தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதையை தடுக்க தவறிய திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு மக்கள் வரும் பாராளுமன்ற தேர்தலில் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதேபோல் திருச்செந்தூரில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP சண்முகநாதன் வழிகாட்டுதலின்படி திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு நகர கழக செயலாளர் மகேந்திரன் தலைமையில் ஏராளமான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினர் கலந்து கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பூந்தோட்டம் மனோகரன்,
திருச்செந்தூர் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் சுரேஷ் பாபு, மாவட்ட பிரதிநிதி சுந்தர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மகளிர் உரிமை திட்டம் குறித்து நடிகை குஷ்பு திராவிட முன்னேற்றக் கழகம் மீது வேண்டும் என்றே குற்றம் சாட்டுகிறார் என அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடியில் வைகுண்டபதி பெருமாள் கோவில் அறங்காவலர் குழு அலுவலகத்தை சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் திறந்து வைத்தார். பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், பெரிய நடிகை, அதனால அவங்களுக்கு நிச்சயமா இங்க உள்ள ஏழை பெண்களுடைய வாழ்க்கை முறை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுதந்திரம், பெண்களுக்கான சுதந்திரம் கொடுங்கன்னு இந்த அம்மா சொல்றாங்க. முத பெண்களுக்கு 1989 சொத்து உரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை என்று பொருளாதார சுதந்திரம் எல்லாம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். எங்கேயும் ஓங்கி ஒழிக்க முடியும். அதை எதிர்த்து பேச ஒருத்தரும் கிடையாது இந்தியாவில். அதனால அதற்கு பின்புதான் இந்திய அளவில் அந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தது. அதனால பெண்களுக்கான முதல் அந்த உரிமையில கொடுக்க ஆரம்பிச்சது, அடித்தளமிட்டது, இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எந்த மாநிலமும் இந்திய அளவில் செய்யப்படாத உரிமைகளும் பொருளாதார சுதந்திரம் கொடுத்திருக்கு. இந்த 1000 ரூபாய் உரிமை தொகையும் பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரம் தரக்கூடிய ஒரு திட்டம் தான். இஸ்லாமியர்களின் புனித மதமான ரமலான் மாதம் துவங்கியதை முன்னிட்டு தூத்துக்குடியில் ஜாமியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை ஈடுபட்டு நோன்பு இருக்க துவங்கிய இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் முக்கியமானது நோன்பு இருப்பதாகும். ஏழைகளின் பசியை அறிந்து தானம் செய்வதை உணர்த்தும் வகையிலான இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் இஸ்லாமியர்கள் நோன்பு கடைபிடிப்பார்கள். இத்தகைய புனித மாதமான ரமலான் மாதம் இன்று முதல் துவங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் அதிகாலை 5:30 மணி அளவில் ரமலான் சிறப்பு தொழுகை தலைமை இமாம் அப்துல் ஆலீம் தலைமையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். முன்னதாக அதிகாலை 4:45 மணிக்கு நோன்பு இருப்பவர்களுக்கு சகர் உணவு வழங்கப்பட்டது. புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பமாயிருக்கிறது. எங்களுடைய பாரம்பரியமிக்க ஜாமியா பள்ளிவாசலிலே நோன்பாளிகளுக்காக மிகச்சிறப்பான முறையிலே காலை உணவு தயார் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 450 பேருக்கு மேலாக இன்று காலை உணவு பரிமாறப்பட்டது. பகல் முழுவதும் விழித்திருந்து பசித்திருந்து ஏழைகளின் அந்த பசியை உணர்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புனித ரமலான் மாதம், ஒரு மாதம் முழுவதும் பசியோடு இருக்கக்கூடிய நாங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஏழைகளுடைய பசியை உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே தான தர்மங்களிலும் பசியில்லாத உலகத்தை ஏற்படுத்துவதிலும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலகம் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் ஈடுபட வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரமலான் மாதம் இதோ இனிமையான முறையில் துவங்கிவிட்டது. கண்காட்சி, கரகாட்டம், மயிலாட்டத்துடன் பொதுமக்கள் மத்தியில் அரசு திட்டங்கள் விளக்கம். தூத்துக்குடி மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு துறை மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அரசு சாதனைகளை விளக்கும் புகைப்பட கண்காட்சி மாவட்டம் முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதன்படி தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி பேருந்து நிலையத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சி அரங்கில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ள திட்டங்கள், புதியதாக தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள், மேலும் தூத்துக்குடியில் தொடங்கப்பட்டுள்ள பர்னிச்சர் பூங்காவின் ஃபாஸ்ட் மின்சார கார் உற்பத்தி தொழிற்சாலை அடிக்கல் விழா மற்றும் அரசின் திட்டங்கள், மழைக்காலங்களில் தமிழக அரசின் நிவாரண உதவிகள் உள்ளிட்ட சாதனையை புகைப்படங்களுடன் கண்காட்சியாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சாதனை புகைப்பட கண்காட்சியை மேயர் ஜெகன் பெரியசாமி முன்னிலையில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் திறந்து வைத்தனர். அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து சொல்லும் வகையில் கரகாட்டம், மயிலாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலைகள் மூலம் அரசின் திட்டங்களை பொதுமக்கள் மத்தியில் எடுத்து சென்று வருகின்றனர். பேரூர் அணை கிராமத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 குழந்தைகள் நீரில் மூழ்கி பலி. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த நிதி உதவியை அமைச்சர்கள் வழங்கினார்கள். தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணை கிராமத்தில் உறவினர்களுடன் குளத்தில் குளிக்க சென்ற ஒரே குடும்பத்தை சேர்ந்த சந்தியா, கிருஷ்ணவேணி, இசக்கி ராஜா ஆகிய 3 குழந்தைகள் குளத்தில் நீரில் மூழ்கி பலியானார்கள். அவர்களின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த நிதி உதவியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் வழங்கினர். தூத்துக்குடி மாவட்டம் பேரூர் அணை கிராமத்தை சேர்ந்தவர் லட்சுமணன், இவரது மனைவி மீனா. இவர்களுக்கு 13 வயதில் 7ஆம் வகுப்பு படிக்கும் சந்தியா என்ற பெண் குழந்தையும், 10 வயதில் 5ஆம் வகுப்பு படிக்கும் கிருஷ்ணவேணி என்ற பெண் குழந்தையும், 7 வயதில் 2ஆம் வகுப்பு படிக்கும் இசக்கி ராஜா என்ற ஆண் குழந்தையும் உள்ளது. இந்நிலையில் இன்று பிற்பகல் 3 குழந்தைகளும் தங்கள் உறவினர்களுடன் பேரூர் அணையில் அமைந்துள்ள ஒரு குளத்தில் குளிப்பதற்காக சென்றுள்ளனர். இதில் உறவினர்களுக்கு தெரியாமல் குளத்தில் ஆழமான பகுதிக்கு சென்ற 3 குழந்தைகளான சந்தியா, கிருஷ்ணவேணி, இசக்கி ராஜா ஆகியோர் குளத்தில் மூழ்கி மூச்சு திணறி பரிதாபமாக இறந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 குழந்தைகளின் உடல்கள் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதியில் இருந்து 3 லட்சம்
ரூபாய் நிவாரணத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். பேரூரணி கிராமத்திற்கு நேரில் சென்ற மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் நேரில் சென்று அந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆறுதல் தெரிவித்து 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார்கள். மேலும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவியையும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா ஆகியோர் வழங்கினார்கள். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு கடத்தப்பட இருந்த 20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1400 கிலோ பீடி பறிமுதல், ஒருவர் கைது, கியூ பிரிவு காவல்துறையினர் நடவடிக்கை. தூத்துக்குடி கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு பீடி இலைகள், மஞ்சள் மற்றும் பல்வேறு பொருட்கள் கடத்தப்படுவது தொடர் கதையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கடத்தலை தடுக்க கடலோர காவல்படை காவல்துறையினர் இடைவிடாது தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதி வழியாக இலங்கைக்கு பீடி இலை மூட்டைகள் கடத்தப்பட இருப்பதாக கியூ பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து கியூ பிரிவு காவல்துறையினர் அதிகாலை ரோந்து செல்லும் போது வடபாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட திரேஸ்புரம் கடற்கரையில் அதிகாலையில் இலங்கைக்கு கடத்துவதற்காக சுமார் 35 கிலோ எடை கொண்ட 40 பண்டல்கள் பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டது. கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஃபைபர் படகு, மினி லாரி ஆகியவற்றை கியூ பிரிவு காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் லாரியில் இருந்த கிளீனர் திரேஸ்புரம் மாதவநாயர் காலனியைச் சேர்ந்த அஜய் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. கைப்பற்றப்பட்ட பீடி இலைகளின் எடை சுமார் 1400 கிலோ. இதன் மதிப்பு 20 லட்சம் ரூபாய் ஆகும் என காவல்துறையினர் தெரிவித்தனர்.